Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாய் வீட்டு ஸ்டைல்ல பக்ரீத் அன்னைக்கு செஞ்ச மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போறோம். இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப ஈஸியா டேஸ்டா இருக்கும். பிகினர் கூட ஈஸியா ட்ரை பண்ணலாம். குக்கர்ல ஒரே ஒரு விசில்ல மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அன்பான ரெக்வெஸ்ட், நம்ம சேனல் Zana's Recipes சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு குக்கரில் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான இளம் ஆட்டுக்கறி நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மட்டனுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 டம்ளர்லேருந்து 3 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு 3 விசில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இளம் ஆட்டுக்கறினா சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 5 விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தம்மெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது. கறி வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கறி பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இந்த கறியோடைய தண்ணி நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் இதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் பிரியாணி தாளிக்கிறதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். 100 ml போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 50 ml போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை இது போல் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நான் நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பிரியாணியில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வதங்கிறது தாங்க இருக்குது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். வெங்காயத்தை நல்ல முருக ரோஸ்ட்டாக வறுக்கணும். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இடையில ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கோங்க. இது போல் கலர் செவந்து ரோஸ்ட் ஆகி வரணும். இப்போ இந்தளவுக்கு கலர் வந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கலர் இருந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணியோடைய டேஸ்ட்டு எக்ஸ்ட்ராடினரியாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போவே வதக்குனிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் தண்டுப்படாது. சில நேரம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் புதினா கொத்தமல்லி. அதனால் இது நல்லா வதக்கிட்டோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாமே பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகா, கொஞ்சம் காரமான பச்சை மிளகா. இப்போ அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், 2, 3 ஸ்பூன். இது கூடவே கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன், 3 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம கறியை வேக வைக்கும்போது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ அடுத்ததான் இதில் நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி நான் இது போல் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம தயிர், அதே போல் எலுமிச்சைப்பழம் எல்லாமே சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி இந்த அளவுக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதும். தக்காளி பழம் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதுக்கு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுக்கலாம். பாருங்கள், இது போல் நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுத்ததாக இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோங்க. என்ன மசாலானா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 50 ml அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்துடும், நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்துடும். நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டுக்கறி, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்கறியில் அந்த மசாலா எல்லாமே நல்லா படணும், அதுக்காகத்தான். கறியெல்லாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததான் இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அந்த சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழம் சேர்த்தாச்சு. இப்போ அரிசி எவ்வளோ எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் 3/4 கிலோ துளசி பச்சை அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கிலோ ஆட்டுக்கறிக்கு 3/4 கிலோ அரிசி ஈக்குவலாக நான் போட்டிருக்கேன். அரிசியை எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு 2 பாத்திரம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுதான் கரெக்டான அளவு, ஈஸியான அளவும் கூட. நீங்கள் எந்த கோப்பையிலையோ கப்புலையோ டம்ளர்லையோ எதில் அளந்தாலும் அந்த கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்க தண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். நம்ம அரிசிக்கு தண்ணி அளந்து ஊற்றும் போதே இந்த ஆட்டுக்கறியை வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு 2 கப்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ நான் தண்ணியெல்லாம் கரெக்டாக அளந்து ஊற்றிருக்கேன்.
இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா இது போல் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்க மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததான் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போல் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். விசில்லாம் எதுவும் போட தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு அரிசி வந்து நல்லா தண்ணியெல்லாம் இரிஞ்சிக்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நல்லா இது போல் கரண்டியை வச்சு அடி கொடுத்து புரட்டி விட்டுக்கணும். புரட்டி நல்லா இது போல் லெவல் படுத்தி விட்டுக்கணும். கடைசியாக கொஞ்சமாக மேலாப்பில் நெய் தூவுறதா இருந்தால் தூவிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நெய்யை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ தான் விசில் போட போகிறோம். ஒரே ஒரு விசில் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி தம்மில் வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா கொதிக்க அவ்வளோ கமன்னு வாசனையாக இருக்கக்கூடிய பாய் வீட்டு ஸ்டைல் பக்ரீத் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் குக்கரில் தம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இதே பெரிய பாத்திரத்தில் தம் போடுறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். நான் பக்ரீத் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். கூடவே சிக்கனில் வந்து ஒரு விதமான கறி செஞ்சுருந்தேன், சிக்கன் கறி. இது கூடவே தொட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயத்தில் ரைத்தா வந்து செஞ்சுருந்தேன். ரொம்ப சிம்பிளாக எங்களுடைய பக்ரீத் அன்னைக்கு செஞ்ச மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்குமே முஸ்லீம்கள் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க சிக்கனில் செஞ்சாலோ மட்டனில் செஞ்சாலோ எதுவாக இருந்தாலும் முஸ்லீம் ஸ்டைல் அப்படின்னாலே ரொம்ப ஃபேவரட்டாக தாங்க இருக்கும். ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் கரெக்டாக அளவோடு சேர்க்கும்போது நீங்களும் இதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.